அத்தியாயம் 4. செல்லப்பிராணிகள் ஷோடைம். அடுத்த நாள் காலையில் பெருங்கல் நகரம் ஒரு விசித்திரமான இரவின் மர்மங்களை ஏற்கனவே மறைத்திருந்தது. அரிசி ஆலையின் தகரக்கூரையின் மேல் பொன்னிற சூரிய ஒளி வலிந்து தேங்கியிருந்த குட்டிகளில் பட்டு மின்னியது. காற்றில் பறந்த தூசியை அது பொன்னிற துகள்களாக மாற்றியது. மிதிவண்டியில் சென்ற தொழிலாளர்கள் ஒருவருக்கொருவர் கூச்சலிட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். டீக்கடை ரேடியோவிலிருந்து கசிந்த இசை இரும்பு பாதை வரை அவர்களை பின்தொடர்ந்தது. முருகன் டீக்கடைக்கு அருகிலுள்ள மதில் சுவரில் அமர்ந்து ராஜா உடலை நெளித்து சோம்பல் முறித்தான். இரவு ரோந்து சென்றதால் அவனது உடல் இன்னும் சோர்வாக இருந்தது. அவனது கூட்டம் சோம்பேறி மேகங்களைப் போல் பல்வேறு வேடிக்கையான நிலைகளில் அரை தூக்கத்தில் அங்கும் இங்கும் சிதறி கிடந்தது. புச்சி சூரியனிடம் சரணடைவதைப் போல தன் கால்களை மேலே தூக்கியபடி மல்லாக்க படுத்து கிடந்தான். முத்து ஒரு பிளாஸ்டிக் வாளிக்குள் முகம் புதைந்து குரைட்டை விட்டான். குப்பனை எங்குமே காணவில்லை. அதற்கு அவன் இருக்கக்கூடாத ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். கொதிக்கும் தேநீரின் மனம் தெருவெங்கும் பரவியது. விலங்குகளின் பாதியளவு ஜீவன்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கும் பெரிய மனதுடைய டீக்கரைக்காரர் முருகன் தன் கடையின் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து விசிலடித்தார். ராஜா, வாடா, இன்னைக்கு சூடான பரோட்டா துண்டுகள், நல்ல கனமான காலை உணவு. ராஜா மரியாதையுடன் வாலாட்டினான். அவன் ஒருபோதும் பிச்சை எடுப்பதில்லை. ஆனால் ஒரு ராஜாவிற்கு உரிய நன்றியுடன் உணவை ஏற்றுக்கொள்வான். மென்மையான எண்ணெய் படிந்த பரோட்டா துண்டுகளை சாப்பிட்டபடி மீண்டும் காட்டை பற்றி நினைத்தான். விடிய காலையில் பார்த்து அந்த விசித்திரமான கண்களை அவன் மீண்டும் பார்க்கவில்லை. ஆனால் அவனது எலும்புகளுக்குள் ஏதோ ஒன்று சலனம். அந்த அமைதிக்கு அடியில் ஏதோ மாறப்போவது போன்ற உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. திடீரென கேட்ட ஒரு விசில் சத்தம் அவனது சிந்தனையை கலைத்தது. ஸ்கை நெக்ஸ்ட் குடியிருப்பின் காவலாளி தன் கையில் இருந்த கம்பை பயமுறுத்தும் வகையில் சுழற்றியபடி சாலையை கடந்து வந்தான். அவன் கேட்டை நெருங்குவதற்கு முன்பே வளர்ப்பு நாய்கள் தங்கள் பளபளப்பான தலைகளை பால்கனிகளிலிருந்து எட்டி பார்த்தன. ராஜா கணித்தது போலவே அன்றாட நாடகம் தொடங்கியிருந்தது. ஒவ்வொரு காலையிலும் ஸ்கைநெக்ஸ்ட் அடுக்குமாடி குடியிருப்பின் வளர்ப்பு நாய்களுக்கு உடற்பயிற்சி நேரம் தொடங்கும். மனிதர்கள் அதை வாக்கிங் டைம் என்று அழைப்பார்கள். ஆனால் அந்த பிராணிகளோ அதை ஷோ டைம் என்று அழைத்தன. முதல் சங்கிலி கலகலவென சத்தமிட்டு அடுத்த கணமே தெருவெங்கும் ஒருவித ஆவேசம் பரவியது. பிளாக் ஏவின் ஜெர்மன் செப்பர்டான ராக்கி தன் மார்பை நிமிர்த்தி கொண்டு ஒரு இராணுவ தளபதி போல குறைத்தான். டெய்சி தன் உரோமங்களை சூரிய ஒளியில் மின்ன பின்னால் துள்ளி ஓடி வந்தாள். பக் இனத்தை சேர்ந்த டோட்டோ தன் அதீத உற்சாகத்தால் தன் கால்களையே இடராதபடி குறுக்கும் நெடுக்குமாக அசைந்து நடந்து வந்தது. லூனா கடைசியாக வந்தாள். நிதானமானவள், அமைதியானவள். ஆனால் அவள் கண்கள் அடிக்கடி அந்த வளாகத்திற்கு வெளியேயும் தேடிக்கொண்டிருந்தது. வளாக சாலைக்குள் ராக்கி வட்டமடித்து கொண்டு உத்தரவுகளை பிறப்பித்தான். அணிவகுப்பு தயார். ஆளுக்கு ஒரு முறை குறைக்க வேண்டும். குரல் கம்பீரமாக இருக்கட்டும். இந்த பக்கம் யாருடைய ஆட்சி என்று அவர்களுக்கு தெரியட்டும். டெய்சி ஏளனமாக சிரித்தாள். தளபதி அவர்களே, இந்த வேலிக்கு உள்ளே யாருடைய ஆட்சி என்று சொல்ல வருகிறீர்களா? ராக்கி லேசாக உருமினான். எல்லைகள் தான் நாகரிகத்தை தீர்மானிக்கின்றன. சாலையின் கீழே குப்பன் எங்கிருந்தோ திடீரென தோன்றினான். ஒரு வாழைப்பழை தோலை கிரீடம் போல தன் தலையில் வைத்திருந்தான். அவனுக்கு பின்னால் மார்க்கெட் போன் குழுவின் 4 நாய்கள் தங்கள் வாள்களை உயர்த்தியபடி அணிவகுத்து வந்தன. கவனிக்கவும், ராயல் பால்கனி கிளப் உறுப்பினர்களே என்று கிண்டலாக அறிவித்தான் குப்பன். இன்றைய சிறப்பம்சம் தெரு சுதந்திரத்தின் நேரடி நிகழ்ச்சி. கழுத்துப்பட்டை கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, முழுமையான கெத்து மட்டும்தான். தெருவே குறைப்பொலியில் சிரிப்பொலியிலும் அதிர்ந்தன. குச்சி தரையில் புரண்டு சிரித்தபடி, இளவரசர் குப்பன் மார்க்கெட்டை ஆள்கிறான் என்றான்.
ஸ்கைநெக்ஸ்ட் வளாகத்திற்குள் ஒரே ரகளை. ராக்கி ஆத்திரத்துடன் பதில் குறைத்தான். எங்களையே கேலி செய்கிறாயே, உன்னை என்ன செய்கிறேன் பார். அவன் முடிப்பதற்குள் டெய்சி தன் பொன்னிறத் தலையை சலிப்போடு ஆட்டி தடுத்தாள். அவர்களை கண்டு கொள்ளாதே ராக்கி. குப்பை தொட்டிகளும் மழை நீரும் தான் அவர்களின் வாழ்க்கை. எதற்காக உன் தொண்டை சக்தியை வீணடிக்கிறாய்? அதை கேட்ட குப்பன் ஒரு பலூனை போல தன் மார்பை உப்பச் செய்தான். மழை நீரா மேடம்? அதற்கு பெயர் இயற்கை மினரல் வாட்டர். உங்கள் அடுக்குமாடி குடியிருப்பிற்குள் நீங்கள் காசு கொடுத்து குடிக்கிறீர்களே, அதே வகைதான் இதுவும். லூனாவால் மென்மையாக சிரிப்பதை தவிர்க்க முடியவில்லை. அவளது அந்த தூய்மையான சிரிப்பு ஒரு நீண்ட நொடிக்கு இரு தரப்பினரையும் அமைதியாக்கியது. விவாதத்திற்கு நடுவே அங்கு வந்து சேர்ந்த ராஜாவிற்கு கூட தன் நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று அசைவது போல தோன்றியது. கூச்சல் குழப்பங்கள் அடங்கிய போது அந்த அசாதாரணமான அமைதி ஒருவித சங்கடத்தை தந்தது. ராஜா அந்த கேட் தூணுக்கு அடியில் அமைதியாக அமர்ந்து ஸ்கைநெக்ஸ்ட் வளாகத்திற்குள் இருந்த பராமரிக்கப்பட்ட தோட்டங்களை உற்று பார்த்தான். லூனாவின் உரிமையாளர் அவளது கழுத்தில் ஒரு இளஞ்சிவப்பு ரிப்பனை கட்டி கொண்டிருந்த போது அவள் மலர்களை முகர்ந்து கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அவளது அந்த அமைதியை கண்டவுடன் அவன் அறியாமலேயே நிமிர்ந்து அமர்ந்தான். லூனா நிமிர்ந்து பார்த்து அவனை பார்வையை எதிர்கொண்டாள். அவளது காதுகள் ஒருமுறை அசைந்தன. அது ஒரு கூச்சம் கலந்த வாழ்த்து. பிறகு அவள் மீண்டும் தன் உரிமையாளரை நோக்கினாள். அவர் அவளுக்கு ஒரு பிஸ்கட் ஊட்டினார். பின்னர் அந்த நபர் கவனிக்காத நேரம் பார்த்து அவள் லாவகமாக தன் காலால் தட்டி மற்றொரு பிஸ்கட்டை புல்வெளியின் விளிம்பிற்கு தள்ளினாள். அது சரிவில் உருண்டு சென்று வேலியின் இடைவெளி வழியாக தப்பி நேராக ராஜாவின் காலடியில் வந்து விழுந்தது. அவளது துணிச்சலை கண்டு திகைத்த ராஜா, நீ மீண்டும் திட்டு வாங்க திட்டமிடுகிறாயா என்று மெதுவாக கேட்டான். அதற்கு அவள் மெல்லிய குறைப்பொலி மூலம், இருக்கலாம், ஆனால் நீ என்றைக்காவது ஒருமுறை ஒரு இனிப்பான உணவை சாப்பிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பதிலளித்தாள். அருகில் இருந்த ராக்கி இதை உடனடியாக கவனித்து விட்டான். அவன் ஆத்திரத்தில் வெடித்தான். லூனா, மீண்டும் இதையே செய்கிறாய்? இந்த தெருக்கூட்டத்திற்கு உணவளிக்கிறாயா? உனக்கென்ன பைத்தியமா? அந்த சத்தத்தை கேட்டு மனிதர்கள் அவர்கள் பக்கம் திரும்பினர். ஏதோ கடந்து சென்ற பூனையை பார்த்து குறைப்பது போல லூனா நடித்து மழுப்பினாள். அவளது உரிமையாளர் புன்னகைத்தபடி அவளை தலையை வருடி கொடுத்து அவளை மீண்டும் உள்ளே அழைத்து சென்றார். ராஜா அந்த பிஸ்கட்டை மெதுவாக சாப்பிட்டான். அதன் சுவையை விட அதன் பின்னால் இருந்த அன்பை அவன் அதிகம் ரசித்தான். குப்பன் தன் முழங்கையினால் அவனை இடித்து, என்ன தலைவரே, கேட்டுகளுக்கு இடையே காதலா? ஜாக்கிரதை, பால்கனி அரசியல் ரொம்ப ஆபத்தானது என்று கிண்டலடித்தான். ராஜா அவனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் அவனது புன்னகை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பெருங்கல் நகரின் நட்பும் சரி பகையும் சரி ஒவ்வொரு பிஸ்கட் துண்டின் மூலமாகவே கட்டமைக்கப்பட்டன. நண்பகல் வேளையில் சூரியன் அந்த நகரத்தை ஒரு தந்தூரி அடுப்பை போல வாட்டி எடுத்தது. தெருக்கள் வெறிச்சோடின. மனிதர்கள் வீட்டுக்குள் மறைந்தனர். நாய்கள் லாரி டயர்களுக்கு அடியிலும் டீக்கடை பெஞ்சுகளுக்கு அடியிலும் அரிசி மூட்டைகளுக்கு பின்னாலும் இருந்து நிழல்களில் ஒதுங்கிக் கொண்டன. அரிசி ஆலை இடி முழக்கத்தைப் போலவே தொடர்ந்து சத்தமிட்டு காற்றையே அதிரச் செய்தது. சூரிய ஒளிக்கற்றைகளுக்கு தூசிகளை சிறிய சோம்பேறி கிரகங்களைப் போல மிதந்தன. வேகவெத்த அரிசியின் மனம் கோயில் சந்து வரை வீசியது. ராஜாவிற்கு மதிய வேளைகள் பிடிக்காது. மிக அமைதியாக மிக நிசப்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் அவனது மனம் அதிகமாக அலைப்பாயும். அவன் அந்த ஆலையின் பின்வாசல் பக்கம் சென்றான். தைரியமான நாய்களை கூட ஒருவித பதட்டத்திற்கு உள்ளாக்கும் இடம் அது. இரவு நேரங்களில் மூட்டை அடுக்குகளுக்கு இடையே நீண்ட கால்களை கொண்ட ஒரு உருவம் சத்தமில்லாமல் நடப்பதாக தொழிலாளர்கள் அவ்வப்போது பேசிக்கொள்வார்கள். அவன் தரையை மிகவும் கவனமாக முகர்ந்து பார்த்தான். அரிசியின் நறுமணத்தோடு ஏதோ ஒரு அந்நியமான வாசம், காட்டு மிருகத்திற்கே உரிய ஒரு கஸ்தூரி மனம் கலந்திருந்தது. அவன் புருவத்தை சுருக்கினான். ஒருவேளை
அது புனுகு பூனையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் இருக்கலாம். அவன் குனிந்து முகர்ந்து பார்த்த அந்த தருணத்தில் உலோகத்தின் டங் என்று சத்தம் அவனை திடுக்கிட வைத்தது. அருகில் இருந்த ஒரு தொழிலாளி ஒரு பைப்பை கீழே போட்டு விட்டு சிரித்தார். ஏய், ராஜாவா இது? இந்த பக்கம் என்ன பண்ற? போடா தம்பி, உனக்கு உள்ள வர அனுமதி இல்ல. ராஜா மரியாதையாக வாளாட்டி விட்டு திரும்பினான். ஆனால் அவனது கண்களில் அந்த பதற்றம் அப்படியே இருந்தது. காற்றில் ஏதோ ஒன்று தன்னை கவனித்துக் கொண்டிருப்பது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. பின்னர் அவன் இருப்பு பாதை குழுவினருடன் டீக்கடைக்கு அருகில் சேர்ந்தபோது மற்றவர்கள் அரட்டை அடித்து கொண்டிருந்தார்கள். குப்பன் மீண்டும் கதை சொல்லியாக மாறியிருந்தான். இன்று காலை என்று அவன் நாடகத்தனமாக அறிவித்தான். நம்ம நண்பன் ராக்கி அவனோட சாம்பு தண்ணி சிந்திடுச்சின்னு கிளி மாதிரி கத்தினான். பணக்காரங்களுக்கு வர்ற பிரச்சனையே தனி. இந்த முறை ராஜாவும் சிரித்தான். அந்த ஆலைக்கு அருகில் உணர்ந்த அந்த விசித்திரமான வாசனையை சிறிது நேரம் மறைத்தான். அன்று மாலை சூரியன் வீடுகளின் கூரைகளை தேன் நிறத்தில் நனைத்து கொண்டிருந்த போது லூனா தன் பால்கனியில் அமர்ந்து பல நாட்களாக பார்த்து கொண்டிருக்கும் அதே தெருவையே பார்த்து கொண்டிருந்தான். செல்ல நாய்கள் கரியையோ அல்லது பொம்மைகளையோ பற்றிதான் கனவு காணும் என்று மனிதர்கள் நினைத்தார்கள். ஆனால் லூனாவின் கனவுகள் பெரும்பாலும் விசித்திரமானவை. தூசு நிறைந்த சந்துகள், மழைநீரின் மனம், ஜல்லிக்கற்களின் மேல் கால்களில் நடக்கும் சத்தம், எந்த ஒரு உரிமையாளரோ அல்லது சங்கிலியோ இல்லாத சுதந்திரமான சிரிப்பு. கீழே பசி கூட உயிர்ப்புடன் தெரிந்தது. இங்கே மேலே அவளது உலகம் கிருமி நாசினி, சோப்பு மற்றும் செயற்கை வாசனை திரவியங்களின் மனத்தால் நிறைந்திருந்தது. அவளது உரிமையாளர்கள் மற்றொரு நிகழ்விற்காக திட்டமிடுவதை அவள் கேட்டிருந்தாள். அதுதான் ஸ்கை நெக்ஸ்ட் பெட் ஷோ. விதவிதமான உடைகள் மற்றும் கோப்புகளுடன் கூடிய ஒரு போட்டி. அது அவளுக்கு ஒருவித படபடப்பை தந்தது. உரிமையாளர்களை மகிழ்விப்பதற்காக நாய்கள் ஏன் வித்தைகளை காட்ட வேண்டும்? அவள் இரும்பு பாதை சுவரை நோக்கி பார்த்தாள். தூரத்தில் ராஜாவின் நிழல் தெரிந்தது. அவன் நகரத்தையே பாதுகாப்பது போல அசையாமல் நின்று கொண்டிருந்தான். உண்மையான சுதந்திரம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கனிவான கண்களுடன் அவள் முணுமுணுத்தாள். ராக்கியின் குரல் அவளை நிகழ்காலத்திற்கு இழுத்தது. லூனா, பகல் கனவு காண்பதை நிறுத்து, நடைப்பயிற்சி செய். சரி தளபதி என்று அவள் கிண்டலாக முணுமுணுத்தாள். பிறகு கடைசி முறையாக அந்த சுவரை நோக்கி திரும்பினாள். ஒரு நாள் என்று மெதுவாக சொன்னாள். நிஜமான காற்று எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்காவது ஒரு முறை இந்த வேலிகளை தாண்டி வெளியே நடப்பேன். அன்று இரவு வெகு நேரம் கழித்து தெருக்கள் மலையின் விண்ணின. அரிசி ஆலை கூடுதல் நேரம் இயங்கிக் கொண்டிருந்தது. அது இடி முழக்கத்தை போல ரிங்காரமிட்டது. 4 குழுக்களையும் சேர்ந்த நாய்கள் தங்களுக்கு கிடைத்த ஏதோ ஒரு கூரையின் அடியில் ஒதுங்கின. பகல் நேர கலோபரங்களுக்கு பிறகு சிரிப்பொலிகள் இப்போது மென்மையாக இருந்தாலும் இன்னும் குறையவில்லை. அப்போது அந்த நகரத்தின் மிக வயதான நாயான பாப்பா இருமல்களுக்கு இடையே மெதுவாக பேசத் தொடங்கியது. பிள்ளைகளே என்றது அது. நீண்ட காலத்திற்கு முன்பு இந்த காட்டில் இருந்த மிருகங்களிடம் இருந்த நகரம் பல ஆடுகளை பறிகொடுத்திருக்கிறது. என் தந்தையின் கூட்டம் ஒருமுறை அத்தகைய ஒரு மிருகத்துடன் சண்டையிட்டது. அது உயரமானது, வேகமானது, நெருப்பு நிழலைப் போல அதன் உடலில் புள்ளிகள் இருக்கும். சிறுத்தையா என்று புச்சி பயந்தபடி கேட்டான். பாப்பா தலையசைத்தது. அந்த காலம் முடிந்து விட்டதாக சிலர் சொல்கிறார்கள். ஆனால் காடுகள் தங்கள் பாதைகளை ஒருபோதும் மறப்பதில்லை. இளைய நாய்கள் அது ஒரு வழக்கமான தூக்க நேர கதை என்று நினைத்து தர்ம சங்கடத்துடன் சிரித்தன. ஆனால் ராஜா சிரிக்கவில்லை. ஆலைக்கு பின்னால் தான் உணர்ந்த அந்த விசித்திரமான வாசனையை அவன் நினைத்து பார்த்தான். அது ஆட்டின் வாசனை அல்ல, நாயின் வாசனையும் அல்ல. அது இங்கே இருக்கக்கூடாத ஏதோ ஒன்று. ஆனால் ஏற்கனவே இங்கு வந்துவிட்டது. அமைதி பரவிய போது தன் பால்கனியில் இருந்த லூனா மீண்டும் ஒருமுறை கீழே குனிந்து பார்த்தாள். ராஜா ஆலமரத்திற்கு அருகே மூடுபனியில் பாதி மறைத்தபடி படுத்திருந்தான்.
நான் அவனுக்காக கவலைப்படுவது கூட அவனுக்கு தெரியாது என்று அவள் தனக்குள் முணுமுணுத்தாள். அரசி ஆலையின் மறுபுறத்தில் மீண்டும் ஒரு ஒளி லேசாக மின்னியது. தொழிலாளர்கள் லாரிகளை நகர்த்தி கொண்டிருந்தனர். ஆனால் அதற்கு சரியாக கீழே நிழல்களுக்கு நடுவே ஓர் உருவம் நகர்ந்தது. மிகவும் தாழ்வாக, மிகுந்த சத்தமில்லாமல். ராஜாவின் கண்கள் சட்டென விழித்து கொண்டன. அவனது பார்வை அந்த அசைவை நோக்கி திரும்பியது. ஒன்றுமில்லை. ஒருவேளை அவனது கற்பனையாக இருக்கலாம், அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அவன் மீண்டும் படுத்து கொண்டான். ஆனால் விடியற்காலை வரை அவனது காதுகள் விழிப்புடன் தீட்டப்பட்டிருந்தன. காட்டின் எல்லையில் மழையானாலும் இருளானாலும் மறைக்கப்பட்டிருந்த அந்த திரைக்கு பின்னால் ஒரு பெரிய உருவம் கண்ணுக்கு தெரியாமல் பெருங்கல் நகரை நோக்கி நகர்ந்தது. பகல் நேரத்து சிறுபொலிகள் இனி நீண்ட காலத்திற்கு இதேபோல் ஒலிக்கப் போவதில்லை.